ஹலோ. இந்த ஆழ்ந்த தேடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க டெய்லி போடுற உடைகளுக்கும் உங்க கர்ம வினைகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு யாராவது சொன்னா ஆச்சரியமா இருக்கும்ல? ம் நிச்சயமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமா. இன்னைக்கு நாம அலச போற ஆய்வறிக்கை அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான். நாமக்கல் மாவட்டம் இராசிபுரத்துல இயங்கிட்டு வர்ற நிழல் என்ஸ்வான் சு ஐயாவோட ஆன்மீக இயக்கம், அவங்களோட ஆற்றல் அறிவியல், அப்புறம் வரப்போற 2026ஆம் ஆண்டோட முக்கிய நிகழ்வுகளை பத்தி தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இதுல இந்த பெயர்களோட அர்த்தமே ரொம்ப ஆழமானது. நிழல் அப்படின்னா மாயேன்னு அர்த்தம். மாயை. ஆமா. அப்புறம் என்ஸ்வான்சோ அப்படிங்கிறது காரணம், காரியம், சூட்சுமம் இந்த மூணையும் இணைச்சு பிரபஞ்சத்தோட கால புத்தகத்தை திறக்கிறத குறிக்குது. இவரை ஔஷத துர்காதாசர்னு சொல்றாங்க. அதாவது கர்ம நோய்களை தீர்க்கிற ஒரு மருந்தாவே குரு செயல்படுறாருன்னு இந்த அறிக்கை சொல்லுது. இராசுபுரத்தோட பின்னடி. ஆமா. இராசபுரம் அப்படின்னாலே பட்டு நெசவுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஊரு. நெசவுத்தறியில எப்படி அந்த சிக்கலான நூல்களை நேர்த்தியா சீரமைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் மனுஷங்களோட கர்ம வினைகளையும் இங்க சீரமைக்கிறாங்க. இது ஒரு அழகான குறியீடு. ஓ, அப்போ அந்த இடத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே தொன்மையான கொல்லிமலை இருக்கிறதால அங்க இருக்கிற சித்தர்களோட ஆன்மீக அதிர்வுகளும் இந்த இடத்துக்கு நிறையவே கிடைக்குது. ஊரோட பின்னணிக்கும் கர்ம வினைக்கும் இருக்கிற இந்த தொடர்பு கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க விஷயமே இவங்களோட ஆடை நெறிமுறைகள் தான். இதுல ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இவங்க கருப்பு நிற ஆடைகளை சுத்தமா தடை செஞ்சிருக்காங்க. கருப்பு நிறம் எதிர்மறை ஆற்றல அதிகமா ஈர்க்கும்னு சொல்றாங்க. அப்போ கட்டம் போட்ட உடைகள்? அது நம்ம உடம்போட ஆற்றலை சிதறடிக்குமா. அதே மாதிரி இறுக்கமான மேற்கத்திய உடைகளை போடக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்றாங்க. இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்குன்னு தோணுது. ஆமா, ஏன்னா இறுக்கமான உடைகள் நம்ம உடம்புல ஓடுற பிராண சக்தியை அப்படியே தடுத்து நிறுத்துது. அதனாலதான் இவங்க தளர்வான பருத்தி ஆடைகளை அணிய சொல்றாங்க. இந்த பாரம்பரிய பருத்தி ஆடைகள் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்ம உடம்புக்கு அனுப்புற ஒரு கருவியே செயல்படுது. அப்போ உடல் ஆற்றலை பராமரிக்கிறதுல இவங்க இவ்ளோ தீவிரமா இருக்காங்கன்னா மனசையும் சமூகத்தையும் எப்படி பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க தோணுது. இவங்களோட ஒரு முழக்கம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. வாழ்க மனிதநேயம், வளர்க மனு தர்மம். இது மேலோட்டமா பாக்குறப்போ ஒரு குறிப்பிட்ட அரசியல் சாயத்தோட தெரியலாம். ஆமா, கொஞ்சம் முரண்பாடா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அறிக்கையில இதை எந்த சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. சரியா சொன்னீங்க. மனித நேயம் அப்படிங்கிறது சாதி, மதம் எல்லாத்தையும் தாண்டிய ஒரு உலகளாவிய அன்பு. அதே சமயம் மனு தர்மம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய இயற்கை நீதி மற்றும் தர்மத்தை குறிக்குது. அதாவது உலகளாவிய அன்பையும் தனி மனித கடமையையும் எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம சமநிலைப்படுத்துறது தான் இவங்களோட நோக்கம் இல்லையா? ஆமா, சமூக அமைதிக்கு இது ரெண்டுமே ரொம்ப அவசியம். அருமை. இப்போ நாம அப்படியே அவங்களோட முக்கிய தேதிகளுக்கு வருவோம். இன்னைக்கு நாம மார்ச் 7, 2026ல இருக்கோம். இந்த மாசம் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான காலகட்டம். ஆமா, ஏன்னா 2 பெரிய கர்மா தீட்சை நிகழ்வுகள் இந்த மாசத்துல நடக்க போகுது. ஒன்னு மார்ச் 12ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை, மூலம் நட்சத்திரத்தன்னைக்கு நடக்குது. ஜோதிட ரீதியா மூலம் நட்சத்திரம் அப்படிங்கறதே கர்ம வினைகளை வேரோட அழிக்கிறத குறிக்கோன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உண்மை. அதுக்கப்புறம் மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை, மிருகஷீட நட்சத்திரத்தன்னைக்கு இன்னொரு நிகழ்வு இருக்கு. இது மனத்தெளிவையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறதுக்காக நடக்குது. இந்த கர்மா தீக்ஷா அப்படிங்கிறது முழுமையான சரணாகதி மூலமா கர்மாவை கரைச்சு மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு வழிமுறை. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இந்த ஆழ்ந்த தேடலை நாம முடிவுக்கு கொண்டு வருவோம். ராசிபுரத்தோட நெசவு தொழிலுக்கும் கர்ம வினைக்கும் உள்ள தொடர்பு, நம்ம ஆடைகளுக்கும் ஆற்றலுக்குமான அறிவியல், அப்புறம் கர்ம வினை தீர்வுகள்னு நிறைய விஷயங்களை நாம இந்த ஆய்வறிக்கையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. தகவல் பெருக்கத்தால் நிரம்பிய இன்றைய காலத்துல ஆன்மீக அறிவியலோட இந்த மாற்று பார்வை உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை தந்திருக்கும். நிச்சயமா. இதையே ஒரு பரந்த கண்ணோட்டத்துல யோசிச்சு பாருங்க. நாம அணியிற ஆடைகளும் நாம வாழ்ற நிலப்பரப்பும் நம்மளோட பிராண ஆற்றலை இந்த அளவுக்கு பாதிக்குதுன்னா, நீங்க அன்றாடம் வேலைக்கு உடுத்தும் உடைகள் உங்களை அறியாமலேயே உங்க மனநிலையையும் முடிவுகளையும் எந்த அளவுக்கு தீர்மானிக்குதுன்னு நீங்க எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.